அன்றையிலிருந்து ரெண்டு வியாபாரம் மட்டும்தான். அரசாங்கத்தின் மூலமாக டாஸ்மாக் மூலமாக மதுக்கடைகள் வியாபாரம், இன்னொன்று கள்ளச்சாராய வியாபாரம். கட்சிக்காரர்கள் கள்ளச்சாராயத்தை காட்சி விற்கிற வேலை, அதனாலே தான் அவர்கள் பணம் பெறுகிற வேலை. அந்த கண்ணுக்குட்டி கூட இன்றைக்கு அவர் வீட்டிலே ஸ்டாலின் படம் தான் ஊட்டி இருக்கிறார். ஆக இந்த கள்ளச்சாராயம் ஆறாக பிரிந்து ஓடுவதற்கு முழு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அவர்தான் மதுவிலக்கு ஆயத்துறை முத்துசாமியிடம் இருந்தாலும் கூட மதுவிலக்கு போலீஸ் கட்டுப்படுத்த வேண்டிய போலீஸ் முதலமைச்சர் கையிலே இருக்கிறார். முதலமைச்சர் தான் அதற்காகத்தான் இந்த போராட்டம் தொடரும். இதோடு நிற்கப் போவதில்லை, தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். நாங்கள் வருகிற வழியிலேயே வர கைது செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று. ஆனால் எங்களுக்கு எப்படி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்பது தெரியும். இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அடுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம்.